ஹலோ டிஃபென்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். அதனோட டீசர் தான் ரன்னிங்காக போயிட்டுருக்கு, வீடியோ போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு வந்து இது சும்மா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிடலாம். அது எப்படி பண்ண ஒரு ஷார்ட்டாக காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. பின்னாடி உங்களுக்கு வந்து நான் ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்கிறேன், கண்டினியூ பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு நான் அந்த ப்ளவுஸ் டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக புரியும். நல்லா ஒரு ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன், ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரியும், நமக்கு சேம் டைம் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு அது போட்ட உடனே அந்த ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. சேம் டைம் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வரும். தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது எப்படி ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லிட்டு. வாங்க. மெஷர்மெண்ட் ஃபுல் லென்த் 15 வச்சுருக்கேன். பாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37 இன்ச் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச். இடுப்பளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30, ஒரு 1/2 இன்ச் ப்ராட் பிடிக்கிறதுக்கு. 1.5 இன்ச் பார்த்திங்கன்னா அவுட்ரு கிளாத். ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்துருப்பீங்க. லென்த்து நெக் லென்த்து 10, நெக் அகலம் கீழே 3. இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம கோல்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கீழே வந்து நம்ம வந்து இந்த பால்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து வீடியோ ஃபஸ்ட் வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். ஓகே, இதை வந்து நம்ம வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நெக் ஷேப்புக்கு லைனிங் கட் பண்ணிக்கோங்க. ஸோ தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து அடித்து திருப்பி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறது தான் இது. நம்ம பேட்டர்னில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் ப்ளவுஸ் அப்லோட் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு சண்டே அதாவது கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கியாச்சு. இல்லைனா உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்திருக்கும். வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதுக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக நிறைய வீடியோ நம்ம கண்டினியூவாக அப்லோட் பண்ணியிருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனராக உங்களால் கண்டிப்பாக மாற முடியும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து ஒரு லேஸுக்கு பதிலாக நம்ம வந்து கிளாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி கிராஸாக அழகாக ஒரு 1/2 இன்ச் கேப் கூட இல்லை, ஒரு 1/4 இன்ச் அந்த டைப்பில் நம்ம கேப் போட்டு ஃபுல்லாக 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பக்கமும் 2 பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ரெட்டில் கிட்டத்தட்ட ஒரு பிங்க் அந்த மாதிரி தான் வந்துச்சு. 2 பக்கம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த பிசுறு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டோம், 2 பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி கோல்டு கிளாத் கீழே நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே தான் சேம் அதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டரில் அடிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி ஒரு டெக்னிக்கலாக நம்ம அடிப்போம் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கார்னர் ஏரியாவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதை பார்த்துங்க. அதனால் ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். ஒரு சில பேர் அப்படியே ஃப்ளீட் மாதிரி வச்சு அடிப்பாங்க, அப்படிலாம் அடிக்கக்கூடாது, அதெல்லாம் நல்லா இருக்காது. அடுத்து நம்ம இன்னொரு அடிஷ்னலாக ஒரு லேஸ் மாதிரி ஒரு க்ரீன் கலர் கிளாத் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ளவுஸ் மெட்டீரியலையே நம்ம வந்து அந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா ஒரு ஃபினிஷிங் லுக்கு நல்லா பக்காவாக கொடுக்கும். அந்த லுக் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதே தான். அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிச்சிட்டோம்.
ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பார்த்தாலே ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு டிசைன் இருக்கும். கீழே வந்து பால்ஸ் நம்ம வச்சுக்கலாம் கண்டினியூவாக. கீழே நம்ம ரெடி பண்ண கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 37 இன்ச் பாடின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 40 பால்ஸ் தேவைப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சுற்றி கையில் சுற்றிட்டு இருந்தேன். எல்லா பாலையும் ஒவ்வொன்றா அப்படியே கரெக்டாக ஒரு அரை இன்ச் கேப், அரை இன்ச்சு கூட தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் பக்கம் நெருக்கமாக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா லுக் நல்லா சூப்பராக வரும் ஃபஸ்ட் கிளாஸாக. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு டிசைன் வீடியோவில் பார்ப்போம். அதை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.